வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, அதிமுகவிலிருந்து முக்கிய 3 புள்ளிகள் தவேகாவுக்கு தாவல், தொடரும் துரோகம், களையெடுப்பு அதிமுகவிலும் தீவிரம். அந்த 3 பேர் யாரு? ஒன்னு SP வேலுமணி, CV சண்முகம், இன்னொன்னு C விஜயபாஸ்கர். ஏன்பா அவங்க போய் இணையவே இல்லையே அப்படின்னு சொல்லுகின்ற போது 3 பேருக்கும் கிரீன் சிக்னல் கிடைத்து விட்டது. அதனாலதான் அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளருடைய சாவியை 3 பேரும் ஒப்படைத்திருக்கின்றார்கள். இதை வச்சா இவங்க 3 பேரும் தவேகாவுக்கு தாவிட்டாங்கன்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். இன்னும் பல சோர்ஸ் ஆனது நமக்கு கிடைத்திருக்குது. எல்லாவற்றையும் ஒவ்வொன்றா நான் சொல்றேன், கேளுங்களேன். இப்போ நியூஸ் தொலைக்காட்சியை யார் நடத்துறது? SP வேலுமணி. இப்போதைக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய பெயரும் இடம்பெற்றிருக்குது. ஆனால் ஆக்சுவலாக யார் நடத்துகிறாங்கன்னா CV சண்முகத்துடைய அண்ணன் தான் நடத்துகிறாரு நியூஸ் தொலைக்காட்சியை. SP வேலுமணி பங்குதாரர். இவங்க 2 பேரும் தான் நியூஸ் தொலைக்காட்சியை நடத்துகிறாங்க. எடப்பாடி பழனிசாமி நேற்று ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டிருந்தார். என்ன கண்டன அறிக்கை வெளியிட்டிருந்தார் என்று பார்க்கின்ற பொழுது, மின்துறையில் 18 ஆட் டிஸ்குகள் காணாமல் போச்சு. அதுக்கு CBI விசாரணை கோரியிருந்தார் எடப்பாடி பழனிசாமி. அப்போ எடப்பாடி பழனிசாமி CBI விசாரணை கோரினதை எல்லா தொலைக்காட்சியிலும் செய்தியா போட்டாங்களே இல்லையா? ஆனால் நியூஸ் தொலைக்காட்சியில அந்த செய்தியை போல. இவங்க அதிமுகவில் இணைந்து விட்டு இருந்தால், நாங்க தவேகாவுக்கு தாவல அப்படின்னு சொல்லியிருந்தால், அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியுடைய செய்தியை ஏன் புறக்கணிக்கணும்? இப்போ விஜயுடைய செய்தி நியூஸ் தொலைக்காட்சியில முதன்மைப்படுத்தப்படுகிறது. இன்னைக்கு கண்ணியமிக்க காயிதே மில்லத்தவர்களுடைய பிறந்த நாள். அந்த பிறந்த நாள் வாழ்த்த நம்முடைய விஜய் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். ஆனா எடப்பாடி பழனிசாமியும் வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார். 2 பேருமே தன்னுடைய சமூக வலைதளத்துல தான் வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார்கள். ஆனால் விஜய் அவர்களுடைய காயிதே மில்லத்தவர்களுடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கின்ற போது எடப்பாடி பழனிசாமி தெரிவித்த வாழ்த்து மட்டும் ஏன் நியூஸ் ஜேவில் இடம்பெறல? அதிமுக செய்திகள் ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கப்படுகிறது. அது மட்டும் கிடையாது, தவேகாவில் CV சண்முகத்துக்கு எந்த இடத்தை ஒதுக்குறது அப்படின்னு தான் பிரச்சனை. அவரை மாநில அரசியல வச்சுக்கணுமா இல்ல டெல்லி அரசியலுக்கு அனுப்பலாமா அப்படின்னு எல்லாரும் யோசிச்சாங்க. ஏன்னா CV சண்முகத்தினுடைய தொல்லை என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். அவரு கட்சிக்குள்ள எல்லை மீறி விடுவார். ஆரம்பத்துல அடங்கி இருப்பாரு, ஆனா போக போக தனக்கென ஒரு ஆதரவு வட்டத்தை உருவாக்கி கொள்வாரு. CV சண்முகத்தை தாண்டி யாருமே எதிர்த்து பேச முடியாத அளவுக்கு அடாவடி பேர் வழியாக மாறிடுவாரு. அதனால விஜயை பொறுத்த வரைக்கும் கட்சி இப்போ நேரடியா கண்காணிப்பது கிடையாது. எல்லாமே ஆதரவு வருஷனா அப்படி இல்லைன்னா புஷியானந்த் அவர்கள் தான். இந்த 2 பேரோட கட்சி முடிஞ்சிடும். இந்த 2 பேரையும் CV சண்முகம் எடுத்து சாப்பிட்டுவார். சமூக ரீதியாக தனக்கு ஒரு வட்டத்தை உருவாக்கி கொள்வார். வன்னியரா வாங்கையா நம்ம பக்கத்துல அப்படிம்பார். வன்னியர்லயே ஒரு கவுண்டரா இருப்பதனால கொங்கு வெள்ளாள கவுண்டரையும் தனக்கு ஆதரவா மாத்திக்குவார். ஏற்கனவே SP வேலுமணி இருக்கார் இல்லையா, அவர் ஏற்கனவே CV சண்முகத்துடன் கைகோர்த்து தான் இருக்கின்றார். அதனால இந்த 2 சமூகத்தையும் ஒன்னா சேர்த்துட்டாருன்னா அப்புறம் அந்த கட்சி ததிங்கனத்துவம் போடும். அதனால CV சண்முகத்தை தமிழக அரசியல வச்சிருக்கிறதா இல்ல டெல்லி அரசியலுக்கு அனுப்புறதா அப்படின்னு யோசனை பண்ணாங்க. நல்ல நேரத்துல தவேகாவுக்கு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கிடைச்சது. ஆனா அது காங்கிரஸுக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ CV சண்முகத்தை தவேகாவில் இணைச்சிக்கிறதுக்கான ஒப்புதல் கிடைச்சிருக்குது. உங்க எல்லாருக்கும் தெரியும், டெல்லியில தமிழ்நாடு இல்லம் இருக்கிறது. அந்த தமிழ்நாடு இல்லத்துக்கு பொறுப்பாளராக மேலிட பார்வையாளராக நம்முடைய CV சண்முகத்தை அனுப்பி வைக்க போறாங்க. அதனால CV சண்முகம் அவர்கள் இந்த ஆணி மாசம் எல்லாரும் பார்க்க தவேகாவில் போய் இணைய போறாரு. SP வேலுமணியும் அங்கதான் போய் இணைய போறாரு. C விஜயபாஸ்கர் அவரும் அங்கதான் இணைய போறாங்க. C விஜயபாஸ்கரை பொறுத்த வரைக்கும் அமைச்சர் பதவியை குறிவைத்துக் கொண்டிருக்கின்றார். வாங்க யாரையாவது ஒருத்தர் நாங்க எடுத்துட்டு உங்களுக்கு அமைச்சர் பதவி தரோம் அப்படின்னு C விஜயபாஸ்கரை இருகரம் நீட்டி வரவேற்கின்றார்கள். யாரு? தவேகாவில். SP வேலுமணியை பொறுத்த வரைக்கும் இவங்களுடன் சேர்ந்துகிட்டு நம்ம போனோமா அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஆனால் போய்த்தான் ஆக வேண்டும் என்ற நிலை அவருக்கு ஏற்பட்டு போச்சு. எப்பதிலிருந்து அப்படின்னு பார்க்கும்போது உங்க எல்லாருக்கும் தெரியும், பொள்ளாச்சி ஜெயராமனுடைய தாயார் இறந்துட்டாங்க. அவங்களுடைய 18ஆம் நாள் துக்கம். அதுக்கு எடப்பாடி பழனிசாமி வராரு. அவரை வரவேற்பதற்காக பொள்ளாச்சி ஜெயராமன் வீட்டுக்கு நிறைய தொண்டர்கள் போய் குவிந்திருந்தார்கள்.
கோயம்புத்தூர்ல வந்து எடப்பாடி பழனிசாமி இறங்குகின்ற பொழுது பயங்கரமான கூட்டம். இது ஏதோ விஜய்க்கு வந்த கூட்டம் அப்படின்னு யாராவது பார்த்தா பேசிடுவாங்க. அந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி வரவேற்பதற்கு அவ்வளோ கூட்டம் இருந்தது. இந்த கூட்டத்தினுக்கு மத்தியில நம்முடைய எஸ்பி வேலுமணி பொள்ளாச்சி ஜெயராமனுடைய தாயாருக்கு மரியாதை செலுத்துறதுக்காக போறார். அப்படி போகின்ற போது அந்த இடத்துல அதிமுக தொண்டர்கள் சில பேர் வந்து துரோகி துரோகி துரோகின்னு கத்துறாங்க. எஸ்பி வேலுமணி அவர்கள் திரும்பி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் எஸ்பி வேலுமணி ஆதரவாளர்கள் யாரா துரோகின்னு சொன்னு சொல்லிட்டு அவங்கள அடிக்க போறாங்க. உடனடியாக எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள் நீ துரோகி இல்லாத வேற யார அவனையா நீ அடிக்கிற அப்படின்னு அவங்க வந்து எஸ்பி வேலுமணி ஆதரவாளர் கிட்ட மல்லு கட்ட, எஸ்பி வேலுமணிக்குலாம் என்ன பெரிய ஆதரவாளர் இருக்க போறாங்க, எடப்பாடி பழனிசாமிக்கு தான் ஆதரவாளர்கள் அதிகமா இருந்தாங்க. எஸ்பி வேலுமணியும் சரி அவங்க ஆதரவாளர்களையும் எடப்பாடி ஆதரவாளர்கள் ஓட விட்டு அடிச்சாங்க. பிறகு உடனடியாக பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் தலையிட்டு நம்ம துக்க வீட்டுக்கு வந்திருக்காங்கப்பா, நம்ம வீடேறி வந்திருக்காங்கப்பா, இந்த தருணத்துல வந்து துரோகி துரோகின்னு சொல்லலாமா, எல்லாரும் நம்ம பிள்ளைங்க தான்ப்பா, தேவையில்லாம ஏமா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு சமாதானப்படுத்த அங்க காவல்துறையினர் இருந்தாங்க. அப்புறம் 2 பேரையும் விலக்கி விட அது பெரிய பிரச்சனையாச்சு. ஆஹா, நம்ம கட்சியில இணைந்தாலும் கட்சியில் இருக்கிறவன் நம்மள துரோகியா தான் பார்க்கறான், 2வது நமக்காக வேலை செய்ய மாட்டான் போல இருக்குது. அதனால எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கொண்டாலும் நாம எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கொண்டாலும் தொண்டர்கள் கீழ்மட்டத்தில் ஏற்றுக்கொள்ளல. அதனால அடுத்த முறை அதிமுக நம்ம இணைந்தாலும் வெற்றி பெற மாட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு 2 நாளைக்கு முன்பாக தவேகாவுக்கு மீண்டும் வந்து டோக்கன் போட்டாரு எஸ்பி வேலுமணி, வந்துடுறங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனடியாக தவேகா சார்பில் அமைச்சர் பதவி எல்லாம் தரமாட்டோம், வாங்க வாரிய தலைவர் பதவி கொடுக்கிறோம் அப்படின்னு, நீங்க எந்த தொகுதியில நின்னீங்களோ அந்த தொகுதியிலே நீங்க மீண்டும் போட்டிடலாம். அதனால ஆணி மாதம் இந்த 3 பேரும் தவேகாவுக்கு தாவுகின்றார்கள். நீங்க ஒன்னா பாருங்க, இந்த 3 பேரும் வந்து சட்டப்பேரவையில் உட்கார்ந்துக்கிட்டு அதிமுகவுக்கு ஆதரவா பேசுறாங்களா இல்ல தவேகாவுக்கு ஆதரவா பேசுறாங்களான்றத கொஞ்சம் சட்டப்பேரவை நிகழ்வுகள் ஜூன் 18ஆம் தேதியில நடைபெற போகுது, நீங்க பொறுத்திருந்து பாருங்களேன். அது மட்டும் கிடையாது, திருச்சி கிழக்கில வந்து நம்ம விஜய் அவர்கள் அதிமுகவை கழுவி ஊத்துனார், திமுகவை நாகரிகமாக விமர்சனம் பண்ணார், ஆனா அதிமுகவை கேவலப்படுத்தி பேசினார். மற்றும் பலரு தீர்ந்து போன சக்தி அப்படின்னு சொன்னார். உண்மையாகவே வந்து இவங்க டிவிகேவை எதிர்ப்பதா இருந்தா, விஜய எதிர்ப்பதா இருந்தா நம்ப வச்சு கழுத்தெடுத்துட்டாங்க விஜய் மற்றும் ஆதவாட்சினாலாம். அதனால அவங்க எங்களுக்கு பிரதான எதிரி என்று இந்த 3 பேரும் கருதி இருந்தார்கள் என்றால் அதிமுகவை குறைத்து மதிப்பிட்டு அவமானப்படுத்துகின்ற பொழுது இந்த 3 பேரும் முதல்ல கண்டன அறிக்கை வெளியிட்டணும். ஆனால் இவங்க பேர்ல ஏதாவது ஒரு கண்டன அறிக்கை வந்துதான் இல்ல. திருச்சி கிழக்குல விஜய் அவர்கள் பேசினாரு, எப்படியா அதிமுகவை நீ தீர்ந்து போன சக்தின்னு சொன்ன, அடுத்த தேர்தலில் பாக்குறியா நீங்க, அதிமுக தொண்டர்களுடைய கழகம், அதுல ஒவ்வொருத்தரும் தலைமையில இருப்பதாகத்தான் அர்த்தம். விஜய் நீ தான் உன் கட்சிக்கு தலைவர், ஆனா அதிமுக ஒவ்வொரு தொண்டனும் தலைவன். நீ அதிமுகவை இழிவுபடுத்துதா நினைச்சுக்கிட்டு அதிமுக இருக்கக்கூடிய கண்ணியமிக்க ஒவ்வொரு அதிமுக தொண்டனையும் இழிவுபடுத்துகின்றாய். எங்க தலைமை உங்களுக்கு பதிலடி கொடுத்துட்டு இருக்குது. நானும் தலைமை மாதிரி தான், நானும் அதிமுகவுக்கு உழைச்சிருக்கேன், எப்படி நீ அதிமுக அப்படி கேவலப்படுத்தலாம்? எங்க உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் அதிமுகவை எவன் கேவலப்படுத்தினாலும் சரி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டன அறிக்கை வந்திருக்கணுமா இல்லையா? அந்த கண்டன அறிக்கை இந்த 3 பேர்கிட்ட இருந்து வந்திருந்துன்னா கண்டிப்பா அதிமுகவில் இருந்து நம்பி இருப்பாங்க. போனாங்க, ஆசைப்பட்டாங்க, பார்த்தா அந்த துரோகம் என்பது இவங்களுக்கு ஏற்புடையதா இல்லை. மீண்டும் அந்த துரோகத்தை முறியெடுக்க வேண்டும் என்றால் தாய் கழகம் தான் சரியானது சொல்லிட்டு உண்மையை உணர்ந்து வந்திருக்கின்றார்கள். மறப்போம் மன்னிப்போம் என்று ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பேரையும் நம்பலாம். ஆனா தொடர்ந்து அதிமுகவை அவமானப்படுத்துகின்ற போது சாமானிய தொண்டனெல்லாம் வந்து வீடியோ வெளியிட்டு விஜய்க்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற பொழுது ஒருபடி மேல போய் கேபி முனுசாமி நம்முடைய ஆதவ அர்ஜுனா அவர்களை விமர்சிக்கின்ற பொழுது, ஏயா நாங்களா செத்துட்டோம்னா எங்க உடம்பின் மீது வந்து அதிமுக கொடி அணிவிப்பார்கள், ஆதவ அர்ஜுனா அவர்கள் இறந்து விட்டார் என்றால் அவருடைய உடம்புல எந்த கொடியை அணிவிப்பார்கள்? திமுக கொடியா, விசிக கொடியா, அதிமுக கொடியா, இல்ல இப்ப இருக்கின்றாரு தமிழக வெற்றி கழகம் அந்த கொடியா? ஏன்னா இந்த கட்சிக்கெல்லாம் அவர் போயிட்டு வந்திருக்காரு இல்ல, இல்ல அவர் சாகும் போது எந்த கட்சியில் இருப்பாருன்னே தெரியாது, அப்ப அந்த கட்சி கொடியா? இந்த மாதிரி கண்ணியம் இல்லாம பதவிக்காக பல கட்சிகள் தாவுகின்ற ஆள் நாங்க கிடையாது. நாங்க முதல்ல அதிமுக இருந்தோம், கடைசி வரைக்கும் அதிமுக இருப்போம். எங்க உடம்புல அதிமுக ரத்தம் போகுது, ஆதவார்ஜுனா உடம்புல என்ன ரத்தம் போகுது அப்படின்னு
KP முனுசாமி எதிர்வினை ஆற்றினார். ஆனா இந்த 3 பேரும் ஏதாவது எதிர்வினை ஆற்றினார்களா? எதிர்வினை ஆற்றவே இல்லை. நியூஜே தொலைக்காட்சியினுடைய நிறுவனர் என்ற பெயர்ல SP வேலுமணி, எடப்பாடி பழனிசாமி இருக்கு. ஆனா அந்த தொலைக்காட்சியில அதிமுக செய்திகளும் எடப்பாடி பழனிசாமியுடைய செய்திகளும் புறக்கணித்து விட்டு விஜய் செய்திகள் அப்புறம் பாஜக செய்திகள் இது பாத்தீங்கன்னா அதிகமாக பகிரப்படுகிறது. SP வேலுமணி பாஜக ஆதரவாளர், CV சண்முகம் தவேக ஆதரவாளர். இவங்க 2 பேர் தானே இந்த டிவி நடத்துறாங்க. அதனால அதிமுக சம்பந்தமே இல்லாத 2 கட்சியினுடைய செய்திகள் அதிகமாக இடம்பெறுகிறது. அது மட்டும் கிடையாது, விஜய புகழற மாதிரியான செய்திகள் அப்புறம் மோடியை புகழறமான செய்திகள்லாம் ஸ்பெஷல் நியூஸ் போட்டுட்டு இருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? மனதளவுல அவங்க தவேகாவுக்கு தாவிட்டாங்க. அதிமுக இருப்பது சும்மா காலம் கனிந்து வரட்டும், அதற்கு பிறகு நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்பா அதிமுகவில் மீண்டும் இணைந்த பிறகு அவங்க தெரு தெருவா போய் மக்களை சந்தித்து நன்றி சொன்னாங்க தெரியுமா? SP வேலுமணி போனாரு, CV சண்முகம் போனாரு, விஜயபாஸ்கர் போனாரு. விஜயபாஸ்கர் என்ன சொன்னாரு? எங்க தொகுதி மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் என்னுடைய எண்ணம், எனக்குன்னு தனியா விருப்பு வெறுப்புலாம் கிடையாதுங்க அப்படின்னு சொன்னாரா இல்லையா? அதனால அவங்க அதிமுக இணைந்து விட்டார்கள். அதிமுக குழப்பம் வரக்கூடாது என்பதற்காக தான் புதுசா மாவட்ட செயலாளர் நியமிச்சிருக்காங்கல்ல, அவங்க கிட்ட மாவட்ட செயலாளர் அலுவலகத்துடைய சாவியை கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதிமுக எப்போதும் கண்ணியமா நடந்து கொள்றவங்களுடைய தொகுப்பு தான். ஆனா அந்த கண்ணியத்தை இவங்க கடைபிடிச்சிருக்காங்கப்பா. இவங்க அதிமுக தான்பா. அவங்க போய் அதிமுக சார்பா வெற்றி பெற்றதுக்கு நன்றி சொல்லிட்டு வந்திருக்காங்க. பாத்தியா இல்லையா நீ? அப்படி நன்றி சொல்லுகின்ற பொழுது எம்ஜிஆர் ஜெயலலிதா பத்தி எல்லாம் பேசுறாங்க, நீ பாத்தியா இல்லையா? அவங்க உடம்புலயும் அதிமுக ரத்தம் தாயா போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லலாம், அவங்களுக்காக முட்டு கொடுக்கலாம். எனக்கு தெரிஞ்ச அவங்க தொகுதி நிலவரம் எப்படி இருக்குது, அதிமுக விட்டுட்டு நம்ம தவிர போயிட்டு வந்தோமே, இந்த தொகுதியில் இருக்கின்ற மக்களும் நிர்வாகிகளும் நமக்கு ஆதரவா இருக்கின்றார்களா அல்லது எதிராக இருக்கின்றார்களா? அடுத்தது இடைத்தேர்தலை நம்ம சந்திச்சோம்னா வெற்றி பெறுவோமா வெற்றி பெற மாட்டோமா? ஏன்னா இப்ப இருக்கின்ற மக்களை பொறுத்த வரைக்கும் அருமையா தெரிஞ்சு வச்சிருக்கான். இடைத்தேர்தலானது நம் மீது திணிக்கப்படுகிறது. நோய்வாய்ப்பட்டுட்டான், இறந்து போயிட்டான், அகால மரணம், விபத்து, அதனால இடைத்தேர்தல் வரலாம். ஆனால் சுயநலத்துக்காக பதவி ஆசைக்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இன்னொரு கட்சியில போய் சேர்ந்து இடைத்தேர்தலை சந்திக்கிறான் என்றால் இவனுக்கு ஓட்டு போடணுமான்ட்டு யோசிப்பாங்களே இல்லையா? இந்த மாதிரி மக்கள் நம்ம தொகுதியில் இருக்கிறவங்களும் யோசிக்கிறாங்களா இல்ல நமக்கு ஆதரவாளர்களா இருக்கின்றார்களா, என்ன எதிர்ப்பு கிளம்புது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் என்பதற்காக தான் இந்த 3 பேரும் தொகுதிக்கு போய் நன்றி சொல்லிட்டு வந்திருந்தாங்க. ஒருவேளை இவங்க மக்களுக்கு நன்றி சொல்றதா இருந்தா எடப்பாடி பழனிசாமி கிட்ட பிரச்சனை பண்றதுக்கு முன்பாகவே போய் நன்றி சொல்லி இருக்கலாம். ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் விஜய் இடத்துல பேரம் பேசினாங்க, பேரம் முடிந்திருக்கிறது. இப்ப எல்லாரும் கிளம்புறாங்க. CV சண்முகத்தை எப்படி விட்டுட்டு போறது அப்படின்றது தான் SP வேலுமணி அவருடைய எண்ணமா இருக்குது. ஏன்னா சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்ததே SP வேலுமணி அவர்கள் தான். SP வேலுமணியும் லீமா ரோஸ் அவர்களும் 2 பேரும் நெருக்கம். அது மட்டும் கிடையாது, லீமா ரோஸ் வழியாகத்தான் SP வேலுமணி கட்டுக்கட்டா பணத்தை வாங்கினார். அந்த பணத்தை கொண்டு வந்து தான் CV சண்முகத்துக்கு கொடுத்தாங்க. CV சண்முகம் விஜயபாஸ்கர் கொடுத்தாங்க. ஸோ இப்படி லீமா ரோஸ் கொடுத்த அந்த 300 கோடி என்னவோ 3 பேரும் பிரிச்சுக்கிட்டாங்க. பிறகு சட்டமன்ற உறுப்பினர்கள் 25 பேர் போனாங்க பாரு, அவங்களுக்கெல்லாம் பணம் வாங்கி தரோம், கவலைப்படாதீங்க என்று வாக்குறுதி கொடுத்தாங்க. சில பேருக்கு வாரிய பதவியும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா அமைச்சர் பதவியும் உறுதி கொடுத்தாங்க. அதனால அங்க 25 பேர் சேர்ந்து போனாங்க. ஆனால் இவனுங்க மட்டுமே சோப்பா மூலமாக வாங்கிக்கிட்டு நம்மள நடுத்தருவில் நிக்க வச்சிட்டாங்களேன்னு சொன்ன பிறகு MLAக்கள் அப்படியே எடப்பாடி பக்கம் வந்துட்டாங்க. ஆனா இந்த 3 பேரும் பணம் வாங்கினதுனால என்னவோ தெரியல, அதிமுகவில் எந்த விதமான மதிப்பு மரியாதையும் கிடைக்கல. அவங்க பணம் வாங்கினது அதிமுக இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. கை நீட்டி பணம் வாங்கிட்ட பிறகு யாருக்கு விசுவாசமா இருப்பாங்க? அதனால அதிமுக தொண்டனை பொறுத்த வரைக்கும் பார்க்கின்ற பார்வை துரோகி என்ற அடையாளத்துடனே பார்க்கிறான். இனி அதிமுகவில் இந்த அடையாளத்துடன் இருப்பதை விட தவேகா போறது நல்லதுன்னு சொல்லிட்டு இந்த 3 பேரும் முடிவெடுத்திருக்கின்றார்கள். விரைவில் தவேகா போவாங்க. அதனால்தான் அதிமுக செய்திகள் மற்றும் எடப்பாடி செய்திகள் புறக்கணிக்கப்படுகிறது. ஏன் அதிமுக எதிராகவே பேசுகின்ற சூழ்நிலை தான் இன்னைக்கு SP வேலுமணி மற்றும் விஜயபாஸ்கர் மற்றும் CV சண்முகத்தினுடைய ஆதரவு இருக்கக்கூடிய ஊடகங்கள் செய்தியை பரப்பி கொண்டு இருக்கின்றார்கள். இதை ஒன்ன வச்சே நம்ம இவங்க ஏற்கனவே பிளான் பண்ணிட்டாங்க. ஆணி மாசம் இவங்க தவேகாவில் சேர்றாங்க என்பது உறுதியா இருக்கிறது. எங்க போனாலும் துரோகிக்கு மதிப்பு இருக்காது. இங்க கால வரணுமே அங்க கால வரமாட்டானா? கடைசியா பிரேமலதா வச்சுக்கான்னு சொன்னதை சொல்லி நான் முடிச்சிடறேன். ஒரு தலைவன் ஒரு கட்சி என்று உறுதியா கட்சிக்குள்ள இருக்கான் பார், அவன் என்னைக்கும் நிம்மதியா இருப்பான். ஆனா தோத்த உடனே பதவிக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டுட்டு கட்சியும் தலைவனும் மாத்திரான் பார், அவன் வாழ்நாள்ல நல்லாவே இருக்க மாட்டான்.
அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் சொன்னாங்க பாரு, அதுதான் இந்த 3 பேருக்கு நடக்க போது. பொறுத்து வந்து பார்க்கலாங்க. நன்றி.